तारिणे हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा. ஸோ நம்ம இப்போ 2வது அத்தியாயத்தில் இருக்கோம். கீதையின் உட்பொருள் சுருக்கம் அப்படிங்கிறத அத்தியாயம் பேர். இதில் 48வது ஸ்லோகமுக்கு வந்திருக்கோம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருமே கூட சாண்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னா அது எல்லாரும் ஒரு தடவை திருப்பி சொல்லலாம். அதனால நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அந்த சமஸ்கிருத பகவத்கீதையோட ஸ்லோகங்களோட வார்த்தைகள் உச்சரிப்பு நம்மளை பியூரிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ஜெயலட்சுமி மாதாஜியோ இல்லை வேற யார் விருப்பப்படுறாங்களோ முழுசாக ஒரு தடவை படிக்க சொல்லலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் இப்போ படிக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையாக தான் சிம்பிளாக தான் இருக்கும். அதை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்பீங்க. இப்போ ஸ்லோகங்களை கேட்டு கேட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம அது மாதிரி பண்ணுவோம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தி அசித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. ஒரு தடவை நான் ஸ்லோகத்தை சொல்றேன் பிரிச்சு பிரிச்சு. அதை நீங்க ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம மாதாஜி ஃபுல்லா சொல்றோம். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்திய சித்யோ சமோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. சூப்பர், வெரி குட், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இப்போ நம்ம மாதாஜி படிக்க சொல்லலாம். ஜெய மாதாஜி படிக்கிறீங்களா ஃபுல்லா? ஹரே கிருஷ்ணா. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்த சித்யோ பூத்வா சமத்வம் யோக யுச்யதே. அர்ஜுனா, மாதாஜி யாருன்னா படிக்கிறாங்களா? படிங்க பிரபு. மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா இல்ல ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்புறம் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன்? சித்தயா சித்தயோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. யோகஸ்த யோகத்தில் நிலை பெற்று குரு செயலாற்று கர்மாணி முறையான கடமையை தன் பற்று த்யக்த்வா தனஞ்சயா தனஞ்சயனே சித்தி அசித்தியோ வெற்றி தோல்வியில் சமோ ஒருபோல பூத்வா ஆகி சமத்துவம் மன ஒருமை யோகம் உச்சியதே கூறப்படுகின்றது. மொழிபெயர்ப்பு. யோகத்தில் உறுதிகொள் அர்ஜுனா, வெற்றி தோல்வியின் பற்றை துறந்து கடமையை செய். இது போன்ற மன ஒருமையே யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒருவரை அர்ஜுனன் யோகத்தில் செயலாற்ற வேண்டும் என்று
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். இந்த யோகம் என்பது என்ன என்றும் துயர் தரும் புலன்களை கட்டுப்படுத்தி பரதத்துவத்தை மனதால் நினைப்பதே யோகம். பரமம் என்பது யார்? பிரபுவே பரமன். அந்த பிரபுவே சண்டையிடச் சொல்லும் போது போரின் விளைவுகளில் அர்ஜுனன் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லை. வெற்றியோ தோல்வியோ பகவானை சேர்ந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் கட்டளைகளை மட்டும் செய்யுமாறு அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்பதுவே உண்மையான யோகம். கிருஷ்ண உணர்வு எனும் பயிற்சியில் இது பயிலப்படுகிறது. கிருஷ்ண உணர்வால் மட்டுமே ஒருமை உணர்வை ஒருவன் உச்சொழிக்க முடியும். எனவே ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டனுக்கு தொண்டனாக ஆக வேண்டும். இதுவே கிருஷ்ண உணர்வில் முறையான கடமையை செய்ய சரியான வழி. யோகத்தில் செயலாற்ற இது மட்டுமே உதவும். அர்ஜுனன் ஒரு சத்திரியன் ஆனதால் வர்ணாசிரம தர்மத்தை சேர்ந்தவன். விஷ்ணு புராணத்தில் வர்ணாசிரம தர்மத்தின் முழு நோக்கமும் விஷ்ணுவை திருப்தி செய்வதே என்று கூறப்பட்டது. ஜடவழியில் உள்ளது விதி போல தன்னை திருப்தி செய்து கொள்ளாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்ய வேண்டும். எனவே ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்தி செய்யாதவரை வர்ணாசிரம தர்மத்தின் கொள்கைகளை ஒருவன் முறையாக செய்ய முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணர் அவனுக்கு கூறுவது போலவே அர்ஜுனன் செயலாற்ற வேண்டும் என்பது உட்பொருளாகும். தன்யவாதம். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸோ 48வது ஸ்லோகத்தில் சில சிக்னிஃபிகண்ட் வேர்சஸோட அந்த வேர்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட் என்னங்க பிரபு? சரியா படிச்சேன். படிச்சீங்க பிரபு, ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இதில் சில வார்த்தைகள் இருக்கு, நம்ம அதை பார்ப்போம் என்னென்ன முக்கியமான வார்த்தைகள் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு அப்படின்னு. யோகஸ்த பகவானோட அந்த கான்சியஸ்ல அந்த உணர்வுல நம்மளை வந்து ஸ்திரமா வச்சுக்கிறது, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை யோகஸ்த. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லோகம் எடுத்துக்கிறேன்னு, குரு கர்மாணி. கர்மா அப்படிங்கிறது நம்மளோட கடமைகளை செய்யறது, அதாவது கர்மாங்கிறது கடமைகள், கர்மானிங்கிறது செய்யறது. குரு கர்மாணி அப்படிங்கிறது நம்மளோட கடமைகளை செய்யறது. சங்கம் தியக்த்வா. சங்கம்னா என்னன்னா நிறைய இடத்துல அதுக்கு ஒவ்வொரு பொருள் வரும். இந்த இடத்துல வந்து சங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான பற்றுதல் அதை குறிக்குது. இப்ப நம்ம கடமையை செய்யறோம் இல்லையா, கடமை மேலேயோ இல்ல கடமையோட பலன் மேலேயோ பற்றுதல் இருக்கக்கூடாது. அந்த தியக்துவா அப்படிங்கிறது தியாகம் அப்படிங்கிற இதுல இருந்து வருது, வார்த்தையில இருந்து வருது. தியக்துவா அதை வந்து நம்ம விட்டுறணும். எதை விட்டுறணும்? அந்த சங்கத்தை விட்டுறணும். எந்த மாதிரி சங்கம்? அந்த பலன் நோக்கு பார்வை நம்ம கிட்ட இருக்கு பாத்தீங்களா, அந்த பலன் நோக்கு எண்ணம், அந்த ஒரு பலனை நோக்கி நம்ம ஒரு விஷயம் செய்யறோம்ல, அந்த மாதிரி அந்த பற்றை வந்து நம்ம விட்டுறணும் அப்படின்னு சொல்லப்படுது. சித்தி அசித்தியோ சமோ பூத்வா. சித்தி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள் அப்படின்னா ஒரு சக்சஸ், ஒரு பலன் கொடுக்குது, ஒரு பலம், கர்ம பலம்னு சொல்லலாம். அசித்தியோ அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட். என்ன அப்படின்னா ஒரு இப்ப லாபம்னு வச்சிட்டோம்னா ஒரு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். வரவு அப்படின்னா செலவு, அந்த மாதிரி. சக்சஸ் ஃபெயிலியர், ஓகேங்களா, வெற்றி தோல்வி அப்படி சொல்லலாம். இப்ப அந்த மாதிரி இடத்துல சமோ பூத்வா நம்ம எப்படி இருக்கணும், எந்த நிலையில இருக்கணும்? பூத்வானா ஒரு நிலையில இருக்குது. எந்த மாதிரி நிலையில? சமோ, சமமான நிலையில இருக்கணும். அதுதான் சமத்துவம். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சமத்துவம்ங்கிற வார்த்தையும் வருது. நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சமத்துவமான ஒரு குணத்துல இருக்கணும். ஒரு அந்த மைண்ட் வந்து எப்படி இருக்கணும், மனம் எந்த நிலையில இருக்கணும் அப்படின்னா
எந்த மாதிரி எதிர்மறையா இருந்தாலும் நேர்மறையா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில அது வந்து வந்து போகதானே செய்யும். நம்ம அடிக்கடி இதை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். 2வது அத்தியாயத்திலேயே தான் இன்னும் இருக்கும். அந்த 2வது அத்தியாயத்திலேயே முதல்ல ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் பாத்தீங்களா? நேத்து கூட அதை பத்தி பேசணும். சீதோஷ்ண சுகதுக்குதா அது அகமா அனித்யஸ்தா அகமாபாயன அனித்யஸ்தா திதிக்ஷஸ்வ பாரத. ஸோ பொறுத்துக்கொள்ளு அர்ஜுனா. திதிக்ஷஸ்வனா பொறுத்துக்கோ, டாலரேட் பண்ணிக்கோ. எதை அப்படின்னா இந்த மாதிரி மாறி மாறி வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்ப இந்த இடத்துல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு என்ன பேருன்னா இதுக்கு பேரு தான் யோகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோக உச்சத்தே. உச்சத்தேன்னா திஸ் இஸ் கால் யோகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு பேரு தான் யோக முறை. இப்போ என்ன இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் அப்படிங்கிறதுனா, ஒரு வேலையை கடமையை செய்யறோம் அப்படின்னா அதனோட பிரதிபலன் வருதான் செய்யும். அதாவது பிரதிபலன்கிறது அது நமக்கு வந்து அனுகூலியமாவும் இருக்கலாம், பிரதிகூலியமாவும் இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே எந்த ஒரு நம்பிக்கையில செய்வோம், நமக்கு சாதகமா ஒரு வேலையை பண்ணும்போது நமக்கு சாதகமா அந்த பலன் இருக்கணும்னு தான் பண்ணுவோம். அப்படித்தான் எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு போட்டிக்கே போறோம், ஒரு மேட்சுக்கே போறோம்னு வச்சுக்கோங்க, செஸ் விளையாட போறோம். எதிரில் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, நம்ம இருக்கோம், நம்ம 2 பேரும் விளையாடுறோம் அப்படின்னா அந்த ஆளுக்கும் ஜெயிக்கணும் தான் ஆசை இருக்கும், நமக்கும் ஜெயிக்கணும் தான் ஆசை இருக்கும், விளையாடுறோம். ஆனா யாரோ ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். டிரா அப்படிங்கிறது அந்த இது வேண்டாம், அதை விட்டுருங்க. அது வந்து பாயிண்ட் கிடையாது, முழு பாயிண்ட் கிடையாது, ஹாஃப் பாயிண்ட், அதை விட்டுருங்க. இப்போ யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்கணும், ஒருத்தர் தான் தோப்பாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஒருத்தர் ஜெயிக்கும் போது ஒருத்தர் தோக்க தான் செய்யறாங்க. டாக்டர் இருக்காருன்னா பேஷண்ட்ஸ் வந்து சிக்கானதான் அவருக்கு வியாபாரம் நடக்கும் இல்லையா? இந்த மருத்துவருக்கு வந்து நோயாளிகள் இல்லை அப்படின்னா அவர்னால வாழ்க்கைய நடத்த முடியாது. ஏன்னா நோயாளிகள் இருக்கணும்னு அவரு வேண்டிக்குவாரு, வரணும்னு வேண்டிக்குவாரு. நோயாளிகள் இன்னைக்கு வரணும், இத்தனை சம்பாதிச்சாகணும் அப்படின்னு வேண்டிக்குவாரு. நோயாளிகள் வந்து தான் குணமாகணும்னு தான் வேண்டிக்குவாங்க. தன்னோட சேர்த்து வச்ச காசை கொண்டு போய் மருத்துவர்கிட்ட கொடுக்கணும்னா வேண்டிக்குவாங்க கிடையாது. ஸோ இங்க இந்த உலகம் வந்து இந்த ஒரு 2-3 ஸ்லோகங்களுக்கு முன்னாடிதான் பார்த்தோம் இல்லையா? துவந்தம் நிறைந்தது தான் இந்த உலகம். கண்டிப்பா துவந்தம் இல்லாம இருக்கா. துவந்தம்னா என்ன? ரெட்டை. எல்லாமே ரெட்டையா இருக்கும். வரவு செலவு, ஆண் பெண், வெற்றி தோல்வி, மேல் கீழ், அந்த மாதிரி எல்லாமே ரெட்டையா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கூட நம்ம எந்த நிலையில இருக்கணும்னா இந்த சமத்துவ நிலையில இருக்கணும். அது சித்தியா இருந்தாலும் சரி, அது அசித்தியா இருந்தாலும் சரி, நமக்கு அது சாதகமா இருந்தாலும் சரி, பாதகமா இருந்தாலும் சரி, நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனா கடமையிலிருந்து நம்ம தவறக்கூடாது. சோ நம்ம மனச வந்து விஷ்ணு பகவான் கிருஷ்ணர் மேல நிலைத்து இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம வெற்றி தோல்வி எது வந்தாலுமே நம்ம சளைச்சுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம பலனை சிந்திக்கல, நம்ம வந்து கடமையை மட்டும்தான் செய்யணும்னு இது பண்ணோம். நம்ம ஒரு வேலை மெனுக்கெட்டு காலையில இருந்து நேரமா எந்திரிச்சு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்ப அதை சாப்பிட்டவங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? அது இயல்புதான். இந்த பௌதிக உலகத்துல அது இயல்பான ஒரு விஷயம். நம்ம நம்மளோட நேரத்தை, சக்தியை, இதெல்லாத்தையும் செலவிட்டு ஒரு அன்பாவோ இல்ல ஒரு கடமையாவோ ஒரு வேலையை செய்யறோம். அதை வந்து மேலிடத்துலயோ இல்ல நம்மளோட அன்பான நம்ம உறவினர்கள்கிட்டயோ குடும்பத்தார்கிட்டயோ நம்ம அதை கொடுக்குறோம். அந்த விஷயத்த இப்ப சமைச்சதை கொடுக்குறோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு நம்ம பாக்குறோம். ஆனா எதை எதிர்பார்ப்போம்? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கங்கிறதா எதிர்பார்ப்போம் இல்லையா? நல்லா இல்லைன்னு சொல்றதை எதிர்பார்க்க மாட்டோம். அப்ப அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாலும் நம்மளுக்கு ஒரு சங்கடம் வருது. இல்ல எதுவுமே சொல்லாம போயிட்டாலும் ஒரு சங்கடம் வருது. எதனால அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புனால. அந்த எதிர்பார்ப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷன் லீட்ஸ் டு சஃபரிங் அப்படிம்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு இருந்தா அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு துக்கத்துக்கு காரணம். எதிர்பார்ப்பு எதுல கொண்டு போய் முடியும்? ஒரு துக்கத்துக்கு கொண்டு போய் முடியும். ஏன்னா நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி எப்பவுமே இந்த பௌதிக உலகம் நமக்கு கொடுக்காது.
நம்ம கிருஷ்ணருக்காக ஒரு கர்மத்தை செஞ்சு பக்தியோட செய்யும் போது அது கர்மயோகம் அல்லது பக்தி யோகமா ஆகுது. கர்மயோகம் வித் பக்தி அல்லது அது பக்தி யோகம். உண்மையான யோகி பலன்ல சிக்க மாட்டாங்க. தன்னை இறைவனுக்கே அர்ப்பணிக்கிறதுனால தன்னோட செயல்ல மூலியமா வர்ற அந்த பலனையும் ஆட்டோமேட்டிக்கா இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யறாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு துவந்தமும் இருக்காது. உலக பார்வைக்கு அந்த ஒரு சாதாரண பௌதீக பார்வைக்கு தான் அந்த துவந்தம் இருக்கும். நமக்கு இப்ப நம்ம பக்தியில நிலையா இருக்கிறோம், பக்தி பண்றோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த துவந்தம் இருக்காது. அம்பரீஷ் மகாராஜ் கதையை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அம்பரீஷ் மகாராஜ் துர்வாச முனி. ஸ்ரீமத் பாகவத்துல 9வது ஸ்கந்தத்துல இது வரும். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம் இல்லம்மா. சரி சரி, பரவாயில்லைங்க மாதாஜி. அம்பரீஷ் மகாராஜ் ஒரு ரொம்ப வேத காலத்துல ஒரு பெரிய அரசர். அந்த காலத்துல நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துக்கே தான் அரசரா இருப்பாங்க, சக்கரவர்த்தியா இருப்பாங்க. இந்த சிற்றரசர்களை நியமனம் பண்ணியிருப்பாங்க சின்ன சின்ன நாடுகளுக்கு. அதை பிரிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்ப பிரிஞ்ச மாதிரி அப்ப இருந்திருக்காது. இப்ப நமக்கு தெரிஞ்சே நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம இந்தியாலேயே சில பகுதிகள் பிரிக்கப்பட்டு தனி நாடுகளா ஆக்கப்பட்டது இல்லையா. ஆனா முதல்ல எல்லாமே என்னவா இருந்ததுன்னா பாரத பூமியா தான் இருந்தது. இது தனியா இதுவா சொல்லப்படல. ரஷ்யா, அமெரிக்கா அந்த மாதிரி சொல்லப்படல. எல்லாத்தையுமே பாரத பூமின்னு தான் சொல்லப்பட்டது. உலகமே அதுதான். இந்த உலகம் எல்லாமே ஒரே ஒரு நாடு அப்படிதான் இருந்துச்சு. அதுல சின்ன சின்ன இடங்களை சிற்றரசர்கள் ஆண்டதான் செஞ்சாங்க, அது இல்லைன்னு சொல்லப்படல. பட் சக்கரவர்த்தி மெயினான எம்பரர் ஒருத்தர் இருப்பாங்க. இந்த ஹஸ்தினாபூர் அப்படிங்கிற நம்ம மகாபாரதத்துல கூட பாக்குறோம் இல்லையா. யுதிஷ்டிர மகாராஜ் ஹஸ்தினாபூருங்கிறது தான் பாரத நாட்டுக்கு உலகத்துக்கு தலைநகரம். ஹஸ்தினாபூர் இப்பவும் டெல்லி தலைநகரமா தானே இருக்கு, அப்பவும் டெல்லி தலைநகரமா தான் இருந்தது. டெல்லியில ஹஸ்தினாபூர் அப்படிங்கிற ஒரு நகரத்துல அவரு இருந்தாரு. ஆனா உலகத்துக்கே ராஜாவா இருந்தாரு யுதிஷ்டிர மகாராஜ். அதே மாதிரிதான் அம்பரீஷ் மகாராஜும் உலகத்துக்கே சக்கரவர்த்தியா தான் அவரு இருந்தாரு. அவரு ரொம்ப பொறுப்பானவரு. இவரு விஷ்ணு பக்தர், சிறந்த விஷ்ணு பக்தர். அவர்கிட்ட முழுமையா தன்னை சரணடைஞ்சிருந்தாரு. அவரு பக்தி யோகத்தை தான் இது பண்ணிட்டு வந்திருந்தாரு, பயிற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட ராஜ தர்மங்களையும் பார்த்துக்கிட்டு வந்தாரு. அவரோட ராஜ தர்மங்கள், ஒரு சத்திரிய தர்மம் என்னவோ ஒரு ராஜ தர்மம் என்னவோ அது எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டே பக்தி யோகம் மையமா வச்சு பக்தி யோகம் மூலியமா அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் பற்றின்மையோடவும் இருந்தாரு, பக்தியோடவும் இருந்தாரு அம்பரீஷ் மகாராஜ் இல்லையா. அப்ப அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா யோகஸ்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அவரு ஒரு உதாரணமா அவரை நம்ம எடுத்துக்கலாம். அவரோட புலன்கள் எல்லாமே பகவானோட சேவையில ஈடுபடுத்தினாரு. கண்கள் பகவானோட தர்சனத்தை பாக்குறதுக்காகவும், காதுகள் ஹரிக்கதைகளை கேட்கறதுக்காகவும், மனதை பகவான ஸ்மரணம் பண்றதுக்காகவும், ஞாபகம் பண்ற. இப்ப நம்ம ஸ்ரவணம் கீர்த்தனம், ஸ்ரவணம்ங்கிறது காதால கேட்கறது, கீர்த்தனம் அப்படிங்கிறது நம்ம பேசுறது, பகவானை பத்தி பேசுறது. ஹரே கிருஷ்ணா, மியூட்ல போட்டுக்கங்க மாதாஜி, பேக்ரவுண்ட் வருது. நன்றி. ஸோ ஸ்ரவணம் கீர்த்தனம் இது ரெண்டுமே நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்மரணம் பண்றோம். ஸ்மரணம் அப்படிங்கிறது பகவானை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையா, பகவானை நினைவு கொண்டு வர்றது. பகவானை பத்தி கேட்க கேட்க நம்ம அட்டென்டிவா கேட்டோம்னா, கூர்மையா நம்ம கவனிக்கும் போது அந்த ஹரிக்கதைகளை நம்ம ஒரு கற்பனைக்கு போவோம், பகவானோட தரிசனத்தை எடுப்போம் இல்லையா, கற்பனையில எடுப்போம். பகவானோட பக்தர்களோட கதைகளை கேட்கும் போது நம்ம அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா, கற்பனையில, மனக்கற்பனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மன தியானம் ஆட்டோமேட்டிக்கா பண்றோமா. அது ஸ்மரணம். நம்ம ஹரிக்கதைய கேட்கும் போது அது ஸ்ரவணம்.
ஹரிகதையை பேசும்போதோ இல்ல பாடும்போதோ அது கீர்த்தனம். இது ரெண்டுமே பண்ணும்போது இல்ல எந்த ஒரு நவவித பக்தியில என்ன பண்ணாலும் அதுல ஸ்மரணம்னு ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம ஈடுபாட்டோட முழு ஈடுபாட்டோட அது பண்ணும்போது மனம் அதுல போகும்போது நம்மளுக்கு அந்த பகவான் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அதுதான் ஸ்மரணம். ஸோ எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணுவாரு. கைகளை பகவானோட கோயில்களை சுத்தப்படுத்துறதுக்கு இவர் ராஜா, உலகத்துக்கே ராஜா. ஆனாலும் தன்னோட கையால இப்ப கூட ஜெகநாத் பூரியில யாத்திரா போயிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ராஜா முன்னாடி கூட்டி விடுவாரு. அந்த ரதம் வரும்போது அதுக்கு முன்னாடி கூட்டி விடுவாரு. இது காலங்காலமா வந்துட்டு இருக்க ஒரு வழக்கமா இருக்கு. இப்போவும் அது ஒரு அவங்களோட இத அந்த ராஜ குலத்திலிருந்து பிறக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த ஜெகநாத் ரத யாத்திரை இப்ப ஜூன்ல ஒவ்வொரு வருஷமும் வரும். அந்த ரத யாத்திரை பூரியில, இது ஒடிசால பூரியில, புரி அப்படிங்கிற ஜெகநாத் புரியில அந்த ரதம் வரும்போது, ஜெகநாதரோட ரதம், பலதேவரோட ரதம், சுபத்ரை இதெல்லாம் வரும்போது முன்னாடி போய் கூட்டி விடுவாரு. அந்த ராஜ பரம்பரையில யாரு பிறந்து ராஜாவா வர்றாங்களோ அவங்க அதை பண்றது வழக்கமா இருக்கு இன்னைக்கு வரைக்கும். சோ இத அந்த காலத்துல ஒரு அவங்களோட பணிவை வளர்த்துக்கிறதுக்காக இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு வழக்கமாவே வச்சிருந்தாங்க. ராஜாக்கள் இறங்கி செய்யறது, பணிவிடை செய்யறது தான் ராஜா அப்படிங்கிற அந்த அகங்காரம் போகணும், அது இருக்கக்கூடாது, அது பகவான் பக்திக்குள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட்டி விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இவரு அம்பரீஷ் மகாராஜும் கோயிலை சுத்தப்படுத்துறதுக்கு அவரே அவரோட கைகளால சுத்தப்படுத்தினா திருப்தியா இருக்கும்னு அது பண்ணுவாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு புலன்களையும் அவர் பகவானோட சேவையில ஈடுபடுத்திட்டே அவரோட ராஜ தர்மம் என்னமோ அதையும் பார்த்துட்டு இருந்தாரு. இதுதான் பக்தி யோகத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். ஒரு முறை ஏகாதசி விரதம் இருந்துட்டு இருந்தாரு. எப்பவும் போல ஒரு விஷ்ணு பக்தர்கள் எல்லாருமே, பகவான் கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே ஏகாதசி விரதத்தை எடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எடுக்காதவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும், அவ்வளவுதான். எடுப்பாங்க. அது எடுக்கிறதுக்கு நம்ம பகவான் கிட்டதான் நான் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எடுக்க முடியாதவங்க மருத்துவ ரீதியா அவங்களால காரணங்களால எடுக்க முடியலன்னா கூட பகவான் கிட்ட வேண்டிக்கலாம், ஏகாதசி விரதம் இருக்கணும்னு நான் விரும்புறேன், அதுக்கு எனக்கு வழிகாட்டுங்க, எப்படி என்ன பண்ணலான்னு. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல அதெல்லாம் முடியாதுன்னா பழங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இல்ல பழங்கள் பத்தாது அப்படின்னா இந்த தானிய வகைகள், அரிசி பருப்பு அந்த மாதிரி தானிய வகைகள், அவுல் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடாம சாமை அந்த மாதிரி இது சபுதானன்னு சொல்லுவாங்கல்ல, ஜவ்வரிசி, இந்த மாதிரி 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். தயிர், காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடல் எப்படி ஒத்துழைக்குதோ, மனம் எப்படி ஒத்துழைக்குதோ, மனம் எப்பவுமே ஒத்துழைக்காது, அதை நம்ம தான் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு ஹரிநாம சங்கீர்த்தனை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா ஜீவோன்முகே ஜிவ்வாது, இந்த நாக்கால தான் எல்லாமே நடக்குது இல்லையா? நம்ம பேசுறது, சாப்பிட்டது உள்ள போய் நம்மளுக்கு சக்தி வர்றது, மனதை சுத்தப்படுத்துறதாகட்டும் அசுத்தப்படுத்துறதாகட்டும் எல்லாமே நாக்குல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நம்ம தினசரி ஹரிநாமத்தை, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும். ஒரு தடவை பண்ணாலே போதும்னு சொல்லப்படுது. பட் நம்ம அந்த அளவுக்கு அட்டென்டிவா பண்றது கிடையாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்மளால பக்தியில முன்னேற முடியாது. நம்ம எந்த ஒரு விசிபிள் ரிசல்ட்டை பார்க்க முடியாது, பார்க்கக்கூடிய மாதிரி சில விஷயங்களை பார்க்க முடியாது. இப்போ ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்கல நல்லது, நான் பண்றேனே, ஹரே கிருஷ்ணா ரொம்ப வருஷமா சொல்றேனே, ரொம்ப காலமா சொல்றேனே அப்படின்னா காரணம் என்னன்னா நம்மளோட அந்த ருச்சி வராதுக்கு காரணம் என்ன, இல்ல பலன்களை நான் பார்க்க முடியல அதுக்கு காரணம் என்ன, பக்தியில முன்னேற்றம் அடையல, பகவான் மேல பிரேமை இன்னும் வரல, இல்ல பக்தி வரல, இல்ல அன்பு வரல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன? நிர்ஜன பக்தி சங்க அப்படின்னா ஜனங்கள் இல்லாம தான் மட்டும் பக்தி பண்ணிக்கிறது, எனக்கு யாரும் வேண்டாம், நான் யாரு கூடயும் உட்கார்ந்து பண்ணல அப்படின்னு சொல்லி. ஒரு தடவை ஜெகநாத் பாபாஜி பக்தி இவரு
ஜெகநாதாஸ் பாபாஜி இல்ல கிஷோர் பாபாஜின்னு நினைக்கிறேன். இவர் யாரோ ஒருத்தர் நம்ம குரு பரம்பரையில வர்றவங்க தான். ஸ்ரீல பிரபுபாதோட குருவோட குருவோட குரு அந்த மாதிரி வரும். இவர் வந்து சாரி கௌரகிஷோர் பாபாஜி. இவர் வந்து யா கரெக்ட், நம்ம பக்தி வினோத் தாக்கூரோட குரு. ஸோ இவர் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரோட குரு. இவர் வந்து ரொம்ப எளிமையா வாழ்வார். ரொம்ப எளிமையான எப்படின்னா, இவர் ஒரு முறை வந்து பெரிய பணக்காரங்க கணவன் மனைவி வந்து இவர்கிட்ட, இவர் ஒரு பெரிய சிறந்த வைஷ்ணவர். இவர் ஒரு ஓரமா தான் உட்காந்துட்டு இவரோட பஜனை, இவர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இவங்க வந்து இவரை தரிசனம் பண்றதுக்காக வர்றாங்க. அப்ப வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க உங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு இருப்பிடம் கூட இல்லை, ஒரு குடில் கட்டி தரனாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது அவர் வந்து இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை வைஷ்ணவன்னு நினைச்சிட்டு தொந்தரவு பண்றாங்க. இவர் பாருங்களேன் எவ்வளவு பெரிய வைஷ்ணவர். இப்ப பக்தி பண்ணாதவங்க பக்தர்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலத்துல, இவர் கலியுகத்துலதான், இப்பதான் இவர் ஒன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வரல, இப்பதான். இப்ப இவர் வந்து சொல்றாரு, என்னை வந்து வைஷ்ணவர்கள்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க. இவங்கெல்லாம் முட்டாள் பசங்களா இருக்காங்க. நானே வைஷ்ணவன் கிடையாது, நான் எப்படி இவங்களை ஆசீர்வாதம் பண்ண முடியும்? எனக்கு அது தொல்லையா இருக்கு. என்ன பக்தியும் செய்ய விட மாட்டேங்கிறாங்க, அவங்களும் போய் பக்தி பண்ணாம எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் கேட்டுருக்காங்க. அதனால எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நீங்க தான் தர்மசாலை வச்சு நடத்துறீங்க இல்லையா, அந்த தர்மசாலையில இந்த கழிப்பிடம் இருக்கும் இல்லையா, அதுல எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு கௌரகிஷோர் பாபாஜி. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஒரு அதிர்ச்சியா இருக்கும். என்ன இவ்வளோ பெரிய வைஷ்ணவர் இவரு, வைஷ்ணவ குரு இவரு, பெரிய ஆச்சாரியர், இவரு போய் கழிப்பிடத்துல தங்கணும்னு கேக்குறாரு நம்ம தர்மசாலையில அப்படின்னு. அப்ப கௌரகிஷோர் பாபாஜி கிட்ட அதை சொல்றாங்க, எப்படி நாங்க இப்படி பண்றது உங்களுக்கு அப்படின்னா, இதுதான் எனக்கு நீங்க செய்யற உதவி. நான் அங்க போயிட்டேன்னா என்னை யாரும் வந்து அங்க தொல்லை பண்ண மாட்டாங்கல்ல. அதாவது இந்த பெண் பௌதீகத்துல இந்த பெண்ணு பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து மாயைன்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அவரு சொல்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு துர்நாற்றம் தரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம், இந்த பௌதீக காமம் நிறைந்த இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, கழிப்பிடத்துல வர்ற அந்த துர்நாற்றத்தை விட இந்த பௌதீக விஷயங்கள்ல இருக்கிற நாட்டமும் பற்றும் வந்து அதை விட இது துர்நாற்றம் மிகுந்ததான். அதனால அதைய விட்டு நான் விலகி போகணும் அப்படின்னா நான் கழிப்பிடத்துல போய் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் அங்க தங்கி இருந்தாராம். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எளிமையா இருக்கிற ஒரு பெரிய வைஷ்ணவர். நம்ம பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜோட குரு, பக்தி வினோத் தாக்கூரோட சீடர் இவரு. அப்ப இந்த கௌரகிஷோர் பாபாஜி அந்த அளவுக்கு ஒரு பொறுமையா ஹரிநாமத்தை மட்டும் பண்ணிட்டு அதனோட ருஷிய கண்டவர். இப்ப நம்ம ஹரிநாமத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் எப்படி எந்த மூடுல எந்த மனபாவத்துல பண்ணாங்களோ அதை நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுட்டோ இல்ல கேட்டு தெரிஞ்சுட்டோ அந்த பாவத்துல நம்மளும் ஹரிநாமத்தை பண்ணணுங்கிற விருப்பம் நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு வரணும். விருப்பம் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கப்புறம் செயல்படுத்துறதுக்கு பகவான் கிட்ட வேண்டிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அந்த சக்தி இருக்காங்கிறது தெரியாது இல்லையா. உடனே நம்மளுக்கு ஆசைப்படாமையே சில விஷயங்கள் பண்ண முடியுமாங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஆசைப்படணும். அதுக்கப்புறம் பகவான் கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, ஆச்சாரியர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ ஆசைப்படுறது ஒண்ணு, முயற்சி செய்யறது இன்னொன்னு இல்லையா. அப்ப அந்த பிரார்த்தனை மூலியமா நம்ம ஆசைப்படும் விஷயம் முயற்சி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெற்றி கிடைக்க போகுது. இந்த பக்திங்கிறது ஒரு சிம்பிளான ஈஸியான விஷயம். பிரபுபாத் சொல்றாரு, இது வந்து கஷ்டமே இல்லை. கர்மகாண்டா விஷயங்கள் மாதிரி இது கஷ்டப்படுறதுக்கு வேண்டியதே கிடையாது. இப்ப அம்பரீஷ் மகாராஜ் வந்து கர்மகாண்டா பண்ற ஒரு சாதாரண அரசரா இருந்திருக்கலாம். ஆனா ஏன் அவர் பக்தரா, இப்ப எத்தனையோ அரசர்கள் அந்த வேத காலத்துல இருந்தவங்களுக்கு இருந்திருக்காங்க. எல்லாத்தையுமா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லி கொடுக்குது கிடையாது. யாரு ராஜ ரிஷிகளா இருந்திருக்காங்களோ, யாரு பக்தர்களா இருந்திருக்காங்களோ, எந்த அரசர்கள் பக்தர்களா இருந்து ஒரு உதாரணமா இருந்திருக்காங்களோ அவங்களோட கதைகளை தான்
நமக்கு எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. இப்ப அவர் ஏகாதசி விரதம் இருக்கும்போது அடுத்த நாள் துவாதசி வந்தாச்சு, விரதத்தை முடிக்கணும். அந்த முகூர்த்தத்துல முடிச்சாதான் அது சுபமா முடியும். இல்லைன்னா விரதம் இருந்ததுக்கு அர்த்தமே அங்க இல்லாம போயிடும். விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கிறோம். அப்ப அவரை திருப்திப்படுத்தும் போது அந்த விரதத்து மூலியமா நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் போக ஆரம்பிக்கும். அப்ப இவரு நல்லா அப்போ அந்த காலத்துல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நிர்ஜல ஏகாதசியே இருப்பாங்க இல்லையா. ஜனங்கூட எடுத்துக்காம ஏகாதசி இருப்பாங்க. அடுத்த நாள் துவாதசிக்கு நம்ம விருந்து சாப்பிட்றதோ இல்ல அந்த பிரேக் பண்றது ஃபாஸ்டிங் அந்த விரதத்தை முடிக்கும் போது நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். தானிய வகைகளோ இல்ல தண்ணி குடிக்காம விரதம் இருந்தா தண்ணி குடிச்சா விரதம் முடிஞ்சதா அர்த்தம். சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டா விரதம் முடிச்சதா அர்த்தம். அந்த மாதிரி ஆனா சாப்பிட்டு தண்ணி குடிச்சோ சாப்பிட்டோ விரதம் இருக்கு. எந்த மாதிரி விரதம் இருந்தோமோ ஏகாதசிக்கு அந்த மாதிரி விரதத்தை முடிக்கணும். இவரு நிர்ஜல ஏகாதசி பண்ணதுனால துர்வாச முனியும் வந்துட்டாரு. அவர் 60,000 சீடர்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரு ஏற்கனவே அவருக்கு வந்து சீக்கிரம் கோவப்பட்டுருவாருங்கிற பேர் இருக்கு. அவரை வந்து திருப்திப்படுத்தல அப்படின்னா அவர் ஈஸியா திருப்தியும் ஆக மாட்டாரு. அப்படி நம்ம திருப்தி பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அவர் வந்து சாபம் கொடுத்துருவாரு, கோவப்பட்டுருவாரு, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி விட்டுருவாரு. அதனாலன்ட்டு இல்ல, அம்பரீஷ் மகாராஜ் இவரு அதுக்கு பேர் போனவருன்னு சொல்லவர். ஆனா அம்பரீஷ் மகாராஜ் அந்த மாதிரி யாரையும் பார்க்க மாட்டாரு. இவங்களுக்கு என்ன குறை, இவங்க என்ன மாதிரி ஆட்கள், அவங்களுக்கு எந்த மாதிரி நான் உபகாரம் பண்ணணும் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லாத்தையும் சமமா பாக்குறவர் தான் பக்தர் இல்லையா. அந்த மாதிரிதான் இவர் இருந்தார். யோகஸ்த கர்மா அப்படிங்கிற நிலையில தான் இருந்தார் அம்பரீஷ் மகாராஜ். இப்ப துர்வாச முனி வராரு, இத்தனை சீடர்களை கூட்டிட்டு வராரு. உடனே இவர் வரவேற்கிறாரு. இவங்களுக்கு உபகாரம் பண்ணும், உபசரணம் பண்ணும் இல்லையா, சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் பண்ணும். இவர் என்ன சொல்றாரு, நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்க, அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் வந்து சாப்பிட்றோன்ட்டு போறாரு. அப்ப இவரு வந்து வரவே இல்லை. துர்வாச முனி நேரம் ஆகுது. இப்ப இந்த முகூர்த்தத்துக்குள்ள விரதத்தை முடிக்கணும். துவாதசியில அந்த விரதத்தை முடிக்கணும். அந்த முகூர்த்தத்துல ஏகாதசி விரதத்தை இல்லைன்னா அது உபயோகம் இல்லாததா போயிடும். விஷ்ணுவை திருப்தி பண்ண முடியாது. சரி, விரதத்தை முடிக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடலாம். பலகாரம் சாப்பிட்டா என்ன ஆகும், அபத்தமாயிரும். துர்வாச முனிக்கு திருப்தி இல்லாம போயிரும். இதனால என்ன பண்றதுன்னு தெரியாது. பிராமணர்கிட்ட கேக்குறாங்க. சத்திரியர்களோட தலை யாரு அப்படின்னா, புத்தி யாரு அப்படின்னா பிராமணர்கள். சமுதாயத்துக்கே புத்திசாலித்தனத்தை கொடுக்கறது யாரு அப்படின்னா பிராமணர்கள் இல்லையா. அதனாலதான் சமுதாயத்துல வந்து பிராமணர்கள் வந்து தலைப்பகுதியாகவும், கைகள் வந்து சத்திரியர்கள் உடனே சண்டை போடுறது, ப்ரொடெக்ட் பண்றது, பாதுகாக்கிறதுனா கைகள் உபயோகப்படுத்துறோமா, அப்ப அந்த கைகள் சத்திரியர்களாகவும், வயிறு பகுதி வந்து வைசியர்களாகவும், ஏன்னா நமக்கு விவசாயம் பண்ணி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் யாரு அப்படின்னா வைசியர்கள். அப்புறம் கால் பகுதி உழைக்கிறது யாரு, இவங்க எல்லாத்துக்கும் உழைக்கிறது யாரு அப்படின்னா சூத்திரர்கள். ஸோ கால் பகுதி சூத்திரர்களாகவும் சாஸ்திரம் சொல்லுது. அப்போ பிராமணர்கள் கிட்ட நம்ம ஆலோசனை கேட்கிறோம். எப்படி பக்தி உள்ள பிராமணர்கள், சாஸ்திரம் படிச்ச பிராமணர்கள், பிராமண குணம் உள்ள பிராமணர்கள் இல்லையா. அப்ப அந்த காலத்துல வந்து இது வந்து வழக்கமாவே இருக்கு. இப்ப கூட நம்ம பிராமணர்கள் கிட்ட போய் கேட்க வேண்டியது இருக்கு இல்லையா. நமக்கா தெரியாது இல்லையா. இப்ப முகூர்த்தம், நல்ல முகூர்த்தம் எதுப்பா, எந்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றோம், யாகம் பண்றோம், எந்த திதியில பண்ணணும், ஸோ நமக்கு தெரியாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பிராமணர்கள்ட்ட போய் கேட்கிறோம். இப்ப நல்ல நேரம் அப்படிங்கும் போது நம்ம கேலண்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒரு வகை. பட் நம்ம ஒரு பெரிய விஷயங்கள் பண்றோம், நல்ல காரியங்கள் பண்றோம், என்ன விஷயங்கள் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம ஒரு பிராமணர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த காலத்துல, இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து வந்த பழக்கங்கள் தான் நம்ம இன்னும் சிலது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அங்க சத்திரியரான அம்பரீஷ் மகாராஜ் பிராமணர்களை சபைக்கு கூப்பிட்டு என்ன பண்ணலாம், இதுதான் சூழ்நிலை, என்ன பண்ணலாம்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க நல்லா யோசிச்சு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தண்ணிய குடிச்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க. அப்ப வந்து நீங்க விரதத்தை வந்து முடிச்ச மாதிரியும் இருக்கும், அதே சமயத்துல துர்வாச முனிய வந்து அவர்கிட்ட நீங்க அவருக்கு வந்து மனத்தை அதிருப்தி பண்ணாத மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க மாதாஜி, பிரபுஜிஸ், நன்றி. அப்ப அவரு வந்து தண்ணிய வந்து ஒரு சொட்டு குடிச்சுக்கிறாரு, துளசி தண்ணியை குடிச்சுக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து துர்வாச முனிக்கு தெரிஞ்சிருச்சு,
இந்த மாதிரி இது நடந்திருக்குன்னு அவரை ஞான சித்தியில தெரிஞ்சிருச்சு. அவருக்கு ஒரே கோவம். அப்போ எப்படி என்னை விட்டுட்டு இவர் தண்ணி மட்டும் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு கோவம். தண்ணி தான் குடிச்சாரு. அது அது ஒரு இது முகூர்த்தத்துல அதை பண்ணணும், விரதத்தை முடிக்கிற ஒரு வழிமுறைக்காக அதை பண்ணாரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மன முதிர்ச்சி இல்லாம துர்வாச முனிக்கு ஒரே கோவம். உடனே அந்த இடத்துக்கு கோவமா வராரு. அம்பரீஷ் மகாராஜ் இப்படி ஒரு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி ஒரு விருந்தாளிக்கு ஃபர்ஸ்ட் விருந்தோம்பல் பண்ணாம தனக்குத்தானே விருந்தோம்பல் பண்ணிக்கிட்ட இந்த அம்பரீஷனை வந்து நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தலையில இருந்து ஒரு முடி எடுத்து ஒரு அசுரனை வந்து உருவாக்குறாரு. அப்ப அந்த அசுரன் வந்து கொல்ல வர்றப்ப இவர் வந்து சமத்துவம், இந்த ஸ்லோகத்துல வருது இல்லையா சமத்துவம், அவர் வந்து சமநிலையில இருக்காரு, சாந்தமா இருக்காரு. அவருக்கு வந்து பதட்டமோ பயமோ ஒண்ணும் இல்லை. முழுசா பகவான் கிருஷ்ணார்கிட்ட சரணடைஞ்ச பக்தனா இருக்கிறதுனால அம்பரீஷ் மகாராஜ் எப்படி இருக்காரு அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இல்லாம, உயிர் இருந்தாலும் அது பகவானுக்கு உயிர், அதாவது அந்த உடல்ல அந்த ஆத்மா இருக்கும்போது சேவை பண்றாரு, பகவான் சேவையில தான் ஈடுபடுறாரு. இல்லைனாலும் அடுத்தது பகவான் எங்க கொண்டு நம்மள அடுத்த டெஸ்டினேஷன், அடுத்த பஸ்ல ஏறுறோம்னா இந்த ஸ்டாப்ல இறங்குறோம், இல்ல இறங்க முடியலையா அடுத்த ஸ்டாப்ல இறங்குறோம், அந்த மாதிரி அவரு எதுனாலும் திருப்தியோட இருக்காரு. எல்லாமே பகவானோட அனுகிரகத்துல வருது அப்படிங்கறதுனால அந்த திருப்தியோட இருக்காரு. ஏன்னா முழுசா சரணடைஞ்ச அந்த பக்தருக்கு எப்பவுமே அந்த மனம் வந்து ஆத்மராமன் இருக்கு இல்லையா, இல்ல காமராமனா, நம்மளுக்கு வந்து ஆத்மராமனா தான் இருக்கணும். அப்ப அந்த ஆத்மராமனா இருக்கும்போது நம்ம அந்த ஆத்ம ஞானம் இருக்கு, பகவானோட உறவு என்னன்னு நமக்கும் பகவானுக்குள்ள உறவு தெரிஞ்சிருக்குன்னா நம்ம பகவான் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா சரணடைய போறோம். மனதளவுல முதல்ல சரணடைஞ்சு அப்புறம் உடல் அளவுல பகவானுக்கு சேவை செய்யறோம். இப்போ ஒருத்தரை பிடிக்குது, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னா கணவனுக்கு மனைவியை பிடிக்குது, மனைவிக்கு கணவனை பிடிக்குதுன்னா அது எப்படி காட்டுவாங்க, அன்பு பரிமாற்றத்தை எப்படி காட்டிக்குவாங்க அப்படின்னா அன்பா மனைவி ஏதாவது சமைச்சு கொடுப்பாங்க கணவனுக்கு பிடிச்சது, அதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கு பிடிச்சதை ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இது மாதிரிதான் நம்ம வெளியில காமிக்கிற வழக்கம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு இல்லையா. அதை வந்து மறைச்சுக்கிட்டு இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் வெளியில காமிக்கிற பழக்கம் இல்ல, உள்ளுக்குள்ளேயே வச்சுக்குவேன் அப்படின்னா நமக்கு அன்பு தெரிய வராது இல்லையா. நம்ம அதுக்கே நம்ம ஒரு குறையா தானே சொல்லுவோம், இது என்ன வெளியில காமிக்காம இருந்தா எப்படி தெரியும், எல்லாம் அன்பு உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா அது அது நல்லா இருக்காது இல்லையா. அது ஒருத்தங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த உள்ளத்துக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தானே கொடுக்கும். இந்த மனைவிக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும், இல்ல கணவனுக்கு ஏமாற்றம் இருக்கும். இந்த அன்பு பரிமாற்றமும் சரியான நிலையில இடையான நிலையில இல்லைன்னா அந்த மாதிரிதான் பகவானை வந்து நான் விரும்புறேன், எனக்கு பகவானை பிடிக்கும், அது மனசுக்கு தெரியும், நான் வெளியில காமிச்சுக்கணுங்கிற விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதுவும் ஒரு பொய்யான ஒரு இதாதான் தெரியும். அந்த ஒரு உறவு வந்து ஒரு பொய்யான உறவு மாதிரிதான் இருக்கும், இல்ல ஒரு முழுமையான நிலைய அடையாத உறவு மாதிரிதான் இருக்கும். நம்ம ஒண்ணும் பெரிய அளவுல செய்யணும்னு பகவானும் எதிர்பார்க்கறது இல்ல. இந்த சபரி ராமாயணத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, சபரி வந்து இந்த பெரிஸ் அந்த பழங்களை வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எச்சில கொடுப்பாங்க, நல்லா இருக்கிற பழமா பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல கொடுப்பாங்க. எச்சில கொடுக்குறியேன்னு சொல்லி ராமரும் சாப்பிடாம இல்லை, மற்றவங்களும் திட்டல. ஸோ அவங்க அந்த பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எந்த நோக்கத்துல இவங்க அதுக்காக நம்ம எச்சில் பண்ணி கொடுக்கணுமானா அப்ப நம்ம சபரி அளவுக்கு பக்தியில இருந்தோம் அப்படின்னா அத்தனை ஆண்டு காலங்கள் பகவான் வருவாரு ராமர் வருவாருன்னு என்னோட குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக அதே இடத்துல இருந்தாங்க அந்த அம்மா. எவ்வளவு வயசாயி அங்க இன்னும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பக்தியில முதிர்ச்சி நிலையில இருக்கோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்ம பக்தி பண்றோம் அப்படின்னா நம்மளும் எச்சில் பண்ணிட்டு கொடுத்தா பகவான் வாங்கிக்குவாரு. நம்ம ஆண்டாள் வந்து மாலையை வந்து சூட்டிட்டு திருப்பியும் அதே மாலையை எடுத்து பகவானுக்கு கொடுத்தாங்க. அப்ப ஆண்டாளோட அளவுக்கு நம்ம பக்தி இருக்கு அப்படின்னா நம்மளும் அதை பண்ணலாம். பட் இல்லாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களோட பாவத்தை எப்படி அவங்க பக்தி பண்ணாங்கிறது கத்துக்கிட்டு அவங்களோட திருப்பாதையில போறதுக்கு நம்ம முயற்சி செய்யணுமே தவிர அதை பார்த்து இமிட்டேட் பண்ணக்கூடாதுன்னு ஆச்சாரியர் சொல்றாங்க. அதை பார்த்து காப்பி பண்ணக்கூடாது.
ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நிலையில போகல. அப்ப அந்த மாதிரி பக்தி நம்ம பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த வேறு நிலையில இருக்காங்க. அவங்க பாவ பக்தி பிரேம பக்தி நிலையில இருக்கிறவங்க கிட்ட நம்மளும் அந்த நிலைக்கு வந்துட்டோம்னு பொய்யா நம்ம நினைச்சுக்கிட்டு, இப்ப குழந்தை அம்மா சமைக்குது, குழந்தையும் சொப்பு சாமானத்தை வச்சு சமைக்குது. ஆனா அதுல ஒண்ணும் கிடையாது, சும்மா அது நடிச்சிட்டு இருக்கு. ஆனா அது திருப்தி கொடுக்குது. தன்னோட அப்பாவுக்கு கொண்டு போய் கொடுக்குது, அப்பா வாங்கிக்கிறாரு, சாப்பிடுற மாதிரி அவரும் நடிக்கிறாரு. ஆனா அதுல உண்மையான ஒரு விஷயங்கள் இல்லை இல்லையா? சோ அந்த மாதிரி அவங்க பெரிய பக்தர்கள் செய்யற காரியத்தை நம்மளும் பார்த்து பாவனை பண்ணிட்டு அதுல ஒண்ணும் இருக்காது. பகவான் அதை ஏத்துக்கிறாரு அவரோட விருப்பம். ஆனா நம்ம அந்த மாதிரி பொய்யான பாவனைகள் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஆச்சாரியர்கள் கண்டிப்பா சொல்றாங்க. அதைய நம்ம என் மனசுக்கு தெரியும் பகவானுக்கு தெரியும் அப்படிங்கிறது கண்டிப்பா அப்படிதான். எல்லாத்தோட மனசும் பகவானுக்கு தெரியும். அவரு இவரு சர்வ வியாபி பகவான் இல்லையா? பரமாத்மாவா எல்லாத்தோட இதயத்திலயும் இருக்காரு. சோ அவருக்கு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும், இல்லைன்னு இல்லை. ஆனா அன்பு பரிமாற்றம் ஒழுங்கா இருக்காத நிலையில, நம்மளோட பக்தி முதிர்ச்சி அடையாத நிலையில நம்ம இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாது. நம்ம பணிவான நிலையில இருந்து மேல நோக்கி போகணுமே தவிர, நான் அவங்க சபரி மாதிரியோ ஆண்டாள் மாதிரியோ நானும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது வெறும் சென்டிமெண்டல் உணர்வு பூர்வமா பண்றது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆச்சாரியர்கள். அது நம்ம பண்ணக்கூடாது. பகவானும் சென்டிமெண்டல் கிடையாது. அவரு ஏயதாமாம் பிரபஞ்சந்தே தாம்ஸ்தைவ ஜாமியகம். நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ, உதாசீனன் நேற்றுக்கு சொன்னோம்ல, நேற்றுக்கு உதாசீனன் அப்படின்னா நம்ம கூடயே இருந்தாலும் நம்ம லோகத்திலயும் இருக்காரு, ஆன்மீக லோகத்திலயும் இருக்காரு, எல்லா இடத்துலயும் சர்வ வியாபியா இருக்காரு, வாசுதேவனா இருக்காரு, எல்லா இடத்துலயும் வசமா இருக்கிறதுனால, வசம் கொண்டிருக்கிறதுனால வாசுதேவன் அவருக்கு பேரு. வசுதேவரோட பையன்கிறதுனாலயும் அவருக்கு வாசுதேவன் பேரு. எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்படிங்கிற இருக்கிற பட்சத்திலையும் அவரு நம்ம மனசு தெரிஞ்சிருக்கிறாரு, அவர் நம்ம எல்லாத்த பத்தியும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிற இருந்தாலுமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவருக்கு மேல அன்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரு நம்ம மேல அன்பா இருப்பாரு. எல்லாத்துக்குமே கொடுக்கறாரு, விஷயங்கள் இல்லாம இல்ல. எல்லாத்துக்குமே மழை வருது, இந்த நாத்திகவாதியா இருக்கான், இவனுக்கு மழைய அந்த இடத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிருன்னு சொல்றது கிடையாது. மழை ஆகட்டும், இது ஃபுட் ஆகட்டும், உணவாகட்டும், எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குதுதான். சில கூட்டு கர்மா அப்படிங்கிற காரணத்தினால சில இடங்கள்ல பற்றாக்குறைகள் வருது. அதுக்கு காரணம் பகவான் கிடையாது, நம்மளோட ஓன் கர்மா தான் காரணம். அந்த இடத்துல போய் பிறக்கிற மாதிரியோ இல்ல ஒரு கூட்டு கர்மானால ஒரு இடத்துல மாசம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட்ல சிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி வர்றதெல்லாம் அது கர்மா, கூட்டு கர்மா, தனிப்பட்ட கர்மா, அது வேற. பட் பொதுவா பகவான் எல்லாத்துக்கும் கொடுக்கறாரு தான். நம்மளோட சுயநலத்துக்காக தான் நம்ம சில விஷயங்களை இழக்கிறோம். அப்ப நம்ம பக்தியில வரும்போது எல்லாத்துக்கும் சமமா இருக்கிற பகவான் பார்ஷியாலிட்டி பார்க்காத பகவான், உதாசீனன் இப்ப நம்ம கூட இருந்தாலும் அவரு சென்டிமெண்டலா நம்ம கூட அட்டாச்சா இருக்க மாட்டாரு. ஆனா பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவருக்காக பண்ணும்போது, அவரை திருப்திப்படுத்தணும்னு விஷயங்களை செய்யும் போது, அப்ப நமக்கு அவரு ரெசிப்ரோகேட் பண்றாரு. அன்பு பரிமாற்றம் நமக்கு அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது நம்மளே உணர்வோம். நீங்களும் உணர்ந்திருப்பீங்க இல்லையா? சோ ஏயதாமாம் பிரபஞ்சந்தே, நம்ம எந்த அளவுக்கு பண்றோமோ அந்த அளவுக்கு அவரு நம்மளுக்கு அந்த விஷயங்களை கொடுப்பாரு. நம்ம எந்த அளவுக்கு பக்தி பண்றோமோ அந்த அளவுக்கு பலனை நமக்கு கொடுப்பாரு. நம்ம பலனை எதிர்பார்த்து பக்தி பண்றது கிடையாது. நம்ம பக்தி பண்றதே நம்ம இன்னும் நல்லா பக்தி பண்ணணும், பகவானோட பிரேமையை அடையணும் அப்படிங்கறதுக்கு பக்தனா சிறந்த பக்தன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது நம்ம அந்த சிறந்த பக்தன் ஆகிற பாதையை நோக்கி நம்ம முன்னேறிட்டு போயிட்டு இருக்கோம். அதுதான் அவரோட பரிமாற்றம், அன்பு பரிமாற்றம் இல்லையா? சோ இந்த துர்வாசமுனி கோவப்பட்டு அம்பரீஷ் மகாராஜ் கொல்ல நினைச்சும் போது கூட அவரு பகவானை நினைச்சு வேண்டி கையெடுத்து கும்பிட்டு பகவானை நினைச்சிட்டு இருக்காரு, ஸ்மரணம் பண்றாரு. அப்ப விஷ்ணுவோட சக்கரத்தாழ்வார் கோவப்பட்டு அந்த உடனே அவரு கையில் இருந்து, விஷ்ணு கூட ஆர்டர் பண்ணல இந்தா போ அப்படின்னு சொல்லி, ஆனா சக்கரத்தாழ்வாரே கிளம்பிட்டாரு கோவப்பட்டு.
இவ்வளவு சிறந்த பக்தன் இவன் மேல போய் இந்த துர்வாச முனி இப்படி ஒரு அசுரனை ஏவி விடுறாருன்னு சொல்லிட்டு போய் அசுரனை கொன்னுட்டு துர்வாச முனியை துரத்துறாரு சக்கரத்தாழ்வார். உடனே இவரு துர்வாச முனி பயந்துட்டு ஓடுறாரு, இங்கேயும் அங்கேயும் ஓடி சிவலோகத்துக்கு போறாரு, பிரம்மலோகத்துக்கு போறாரு. அவங்க எல்லாம் எங்கனால முடியாது, இது விஷ்ணுவோட மேட்டர், எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீ கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. கடைசியில வைகுந்தத்துக்கே போறாரு. அந்த அளவுக்கு அவருக்கு சித்தி இருக்கு போறக்கு. விஷ்ணு கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறாரு. அப்ப விஷ்ணு சொல்றாரு, நான் பகவான் அதாவது பக்தர்களோட இதயத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என்னோட பக்தர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலே போதும், என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும்னு இல்ல. நான் சொல்லி கூட சக்கரத்தாழ்வார் வரல, அவங்க கோவப்பட்டு வந்துட்டு. அப்படி நீ எப்போ ஹரே கிருஷ்ணா மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜிஸ் பிரபுஜிஸ். ஸோ நீ போய் அம்பரீஷ் மகாராஜ் கிட்ட நீ மன்னிப்பு கேட்டாலே சக்கரத்தாழ்வார் கோவத்துல இருந்து சாந்தி அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லவும் துர்வாச முனி அதே மாதிரி போறாரு. இவர் போய் சுத்திட்டு வரக்குள்ள 1 வருஷம் ஆயிருது. அம்பரீஷ் மகாராஜுக்கு கோவமும் எந்த ஒரு உணர்வும் இல்லை எகெயின்ஸ்டா. ஸோ இவர் போயிட்டு துர்வாச முனி போயிட்டு மன்னிப்பு கேட்கும்போது இவர் மேல சங்கடம்னா எப்படி சங்கடப்படுறாருன்னா, பாவமே அம்பரீஷ் மகாராஜ் என்ன சொல்றாரு நினைக்கிறாரு, துர்வாச முனியை எப்படி சங்கடப்படுத்திட்டோமே, இவர் போய் இவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டாருன்னு அந்த மாதிரி அவரு நினைக்கிறாரு. எந்த மனநிலையில இருக்காரு பாருங்களேன். அப்புறம் இவர் வர்ற வரைக்கும் சாப்பிடவும் இல்லை இவரு. சோ அந்த அளவுக்கு ஒரு பக்தியில இருந்தாரு. சபைமன கிருஷ்ண பதாரன் விந்தையோர் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு பகவதத்துல 9வது ஸ்கந்தத்துல அம்பரீஷ் மகாராஜோடது. ஸோ எல்லாமே ஏதோ ஒரு வகையில நீங்க கிருஷ்ணர்கிட்ட வாங்க, ஏதோ ஒரு வகையில் நவவித பக்தி கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு முறையில நீங்க கிருஷ்ணரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அதுதான் அது. ஸோ இந்த இவரு கிருஷ்ணர் பகவத்கீதையில இன்னொரு ஸ்லோகத்துல வரும், நிர்வைர சர்வ பூதேஷு. நிர்வைரக அப்படின்னா பக்தனுக்கு சர்வ பூதேஷு எந்த ஒரு ஜீவராசிகள்கிட்டையும் இது இருக்காதான், அந்த ஒரு எனிமிட்டி, அவங்கள எதிரியா பாக்குறதோ இல்ல அவங்கள ஒரு வில்லன்களா பாக்குறது இருக்குல்ல, நம்மளுக்கு இவங்க நண்பன் இவனுக்கு எதிரின்னு பாக்குற அந்த குணம் இருக்காதான் யாருக்கு, பக்தனுக்கு. நிர்வைரக சர்வ பூதேஷு. அவங்க எப்பவுமே எல்லாத்தையுமே நண்பராத்தான் பார்ப்பாங்க, பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே பகவானோட குழந்தைங்க அந்த மாதிரிதான் பார்ப்பாங்களாம். சரி, இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஸோ இன்னொன்னு இப்ப 52 ஆச்சு, 8 minutes தான் இருக்கு. இந்த இன்னொரு ஸ்லோகத்துக்கு போனோம்னா நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. மேபி குயிக்கா பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ 49வது ஸ்லோகம். தூரேன, ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜிஸ் பிரபுஜிஸ். தூரேன ஹி அவரம் கர்ம புத்தியோகாத் தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபனாக ஃபலஹேதவஹ தூரேன. சாரிங்க மாதாஜி, சொல்லு. தூரேன ஹி அவரம் கர்ம தூரேன ஹி அவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தியோகா தனஞ்சய
புத்தௌ சரணம் அன்விச்ச புத்தம் சரணம் அன்பிச்ச புத்தௌ சரணம் அன்விச்ச சரணம் அன்பிச்ச கிருபனாக பலஹேதவஹ கிருப்பனாக பலஹேதவ கிருபனாக பலஹேதவஹ. ஓகே, ஸோ இவங்க யாராவது படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு படிங்க. ஜெயா படிமா. தூரேன அயவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தோ சரணம் அன்விச்ச கிருபணா பல ஹேதவக. தனஞ்சயா, அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் வைத்துவிட்டு சரணடைவாயாக. தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள். பகவானின் நித்திய தொண்டன் என்னும் தனது ஸ்வரூப நிலையை உண்மையாக புரிந்து கொண்டவன் கிருஷ்ண உணர்வுக்கு இதர செயல்கள் அனைத்தையும் துறக்கின்றான். ஏற்கனவே விளக்கியபடி புத்தியோகம் என்றால் பகவானுக்கு செய்யப்படும் திவ்யமான அன்பு தொண்டே. அத்தகு பக்தி தொண்டே உயிர்வாளிகளின் சிறந்த செயலாகும். கஞ்சர்கள் மட்டுமே தங்களது செயல்களின் விளைவுகளை அனுபவிக்க ஆவல் கொண்டு மீண்டும் பௌதிக பந்தத்தில் சிக்குகின்றனர். கிருஷ்ண உணர்வின் செயல்களை தவிர மற்ற அனைத்து செயல்களும் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் உயிர்வாளியை தொடர்ந்து பந்தப்படுத்துகின்றன. எனவே செயல்களுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பக்கூடாது. எல்லா காரியங்களும் கிருஷ்ண உணர்வுடன் கிருஷ்ணருக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தாலோ கடின உழைப்பாலோ பெறப்பட்ட சிறந்த செல்வங்களை எவ்வாறு உபயோகிப்பது என்று கஞ்சர்களுக்கு தெரியாது. ஒருவன் தனது சக்திகள் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் செயலிட வேண்டும். அது அவனது வாழ்வை வெற்றிகரமானதாக்கும். கஞ்சர்களைப் போல துரதிர்ஷ்டசாலிகளும் தங்களது மனித சக்தியை பகவானின் தொண்டில் ஈடுபடுத்தாமல் விரயப்படுத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து 2 கைண்ட் ஆஃப் கர்மா சொல்லப்படுது இல்லையா? கிருஷ்ணர் சொல்றார் அவரம் கர்ம புத்தி யோக கர்ம. இதுல 2 விஷயம் நம்ம கத்துக்கிறோம். அவரம் அப்படிங்கிறது என்னன்னா கீழ் நிலையில இருக்கிற செயல்கள், அதாவது பலனுக்காக ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா, இப்ப இந்த பௌதிக லோகத்துல முக்கியமா கலியுகத்துல எல்லாருமே ஒரு பலனை நோக்கிதான் செய்யறாங்க இல்லையா? பட் நம்ம பகவத்கீதை, அதனாலதான் பகவத்கீதையை படிக்கும் போது நம்மளுக்கு எது சரி எது தவறுன்னு தெரிய வருது. அப்புறம் எந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் நமக்கு தெரிய வருது. இத படிக்கல அப்படிங்கும் போது சும்மா கேள்வி ஞானம்னு சொல்லிட்டு மத்தவங்களோட எண்ணங்கள் மத்தவங்களோட கருத்துக்களை வந்து நம்ம அதுதான் சாஸ்திரம்னு நினைச்சு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுறது தவறான விஷயம். சோ பகவத்கீதை உள்ளது உள்ளபடி சொல்ற ஆச்சாரியர்களோட அந்த குருசீட பரம்பரையில வர ஆச்சாரியர்கள் மூலியமா கத்துக்கிறதுனால நமக்கு எது சரியான கர்மா அப்படின்னு தெரிய வருது. புத்தி யோகம் அவர கர்மா அப்படின்னு 2 விஷயம் இருக்குன்னா, பகவானோட சிந்தனையோட செய்யற செயல்கள், ஞானத்தோட, புத்திங்கிறது அந்த ஞானம், பகவத ஞானம் இருக்கு இல்லைங்களா, சாஸ்திர ஞானம், அதோட செய்யற கடமை வந்து பக்தியோட செய்யற கடமை தானே. அப்படி பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து சரணாகதியை நோக்கி நம்மளை செலுத்தும் இல்லையா? அவரம் கர்மன்னா என்னன்னா, அவரம்னா கீழ்நிலையில இருக்கிற செயல்கள், பலனுக்காக இருக்கிற செயல்கள், இல்ல இந்த பாவ செயல்கள்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிற செயல்களை செய்யும் போது நம்மளால ஞானத்திலையும் போக முடியாது, பக்தி ஞானமும் கிடைக்க போறது இல்ல, சரணாகதியும் நம்ம எடுக்க போறது கிடையாது. இன்னொரு 2 விஷயம் இருக்கு. கிருப்பன்ன பிராமண அப்படிங்கிற 2 வகையான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லப்படுது பகவத்கீதையிலேயே. கிருப்பண்ண அப்படிங்கிறது யாரு அப்படின்னா கஞ்சர்கள்னு சொல்லலாம், சுயநலம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதுக்கு உதாரணம் என்னன்னா, பிரபுபாதர் சொல்றது, இப்ப காசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காசை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மண்ணில் புதைச்சு வைக்கிறது, பேங்க்ல பூட்டி வைக்கிறது, அந்த மாதிரி அவ்வளோ காசை வந்து அவங்க செலவு பண்ணிக்க மாட்டாங்க. அது தனக்கும் உபயோகமா இருக்காது, மற்றவங்களுக்கும் உபயோகமா இருக்காது, அதை ஃபுல்லா பூட்டி வச்சுக்குவாங்க. அது அவங்கள வந்து கஞ்சர்கள்னு சொல்றாங்க.
அதே பிராமணர்கள் அப்படிங்கிறது பரந்த மனப்பான்மை உடையவங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கறவங்க. இது எந்த அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும் சாஸ்திர ரீதியா அப்படின்னா, அது ஒரு மனித உடல் நமக்கு இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த ஹரே கிருஷ்ணா மியூட்ல போட்டுக்கோங்க எல்லாரும் ப்ளீஸ். மாதாஜி, பிரபுஜி, நன்றி. சோ அந்த மனித உடல்ங்கிறது வந்து பெரிய சொத்து. அத வந்து வெறும் எதுக்காக அப்படின்னா ஆகார நித்ர பயம் ஐத்தனம் ச அப்படிங்கிற மாதிரி ஆகாரத்துக்கு, சாப்பிட்றதுக்கு, நித்ர தூங்குறதுக்கு, அப்புறம் பயம் மைத்தனம் பயம்னா இந்த நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு, மைத்தனம்னா இந்த குழந்தை பெத்துக்கிறதுக்காக யூனியன் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி 4 விஷயங்களையே நம்ம திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தா ஒரு மிருகங்கள் மற்ற ஜீவராசிகள் ஹியூமன்ஸ் இல்லாத, அதாவது மனிதன் குலத்துல இல்லாத மற்ற ஜீவராசிகளும் இதை தான் பண்ணுது, மனிதர்களும் இதை தான் பண்றாங்க. வேற எந்த வித்தியாசமுமே இல்ல. தூங்குறது, சாப்பிட்றது, தற்காத்து கொள்றதுக்காக விஷயங்கள் பண்றது, நல்ல மெத்தை, நல்ல வீடு கட்டி இல்ல பாதுகாப்பான வீட்டுல இருக்கிறது, இதைத்தான் மிருகங்களும் பண்ணுதே, பறவைகளும் பண்ணுதே, பூச்சிகளும் பண்ணுதே. அப்ப நமக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதுவும் குழந்தை பெத்துக்குது, நம்மளும் குழந்தை பெத்துக்கிறோம், என்ன வித்தியாசம்? அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றது வந்து கிருப்பன்னாக. அப்ப அது ஒரு வந்து ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் கிருப்பன்னா இல்லையா? அப்ப எப்படி வந்து ஒரு கஞ்சன் வந்து தன்னோட பணங்கள் உபயோகம் இல்லாம, தனக்கும் இல்லாம மத்தவங்களுக்கும் இல்லாம ஒரு பெக்கர் மாதிரி பிச்சைக்காரன் போல வாழ்றானோ, ஒரு மனித பிறவி எடுத்தவனும் அவன் சரியான முறையில ஆன்மீகத்தை நோக்கி போகாம, பகவத பக்தி பண்ணாம, பகவத தர்மம் பண்ணாம போனான் அப்படின்னா அவனும் இதுதான் கஞ்சன் தான், ஆன்மீக ரீதியா கஞ்சன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமின்னு 6 கோஸ்வாமிகள் இருக்காங்க. இதுல இவங்க ரொம்ப 6 கோஸ்வாமிகள் விருந்தாவனத்துல ரொம்ப மெயினான கோஸ்வாமிகள். டைரக்டா நேரடியா சைத்தன்யா மகாபிரபு மூலியமா இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேருமே அந்த 500 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது நடந்தது. அப்போ நவாப், முஸ்லிம் நவாபோட அரசுல அவங்க வந்து பெரிய மந்திரிகளா வேலை செய்யறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப ஒரு ராஜ வாழ்க்கையில தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள திருப்தியே கிடையாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆழமா மனசுல வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஆன்மீகத்துல போகணும், நம்ம சாஸ்வதமான ஒரு சனாத்தனமான ஒரு விஷயத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் அவங்க இருந்தாங்க. அப்ப சைதன்யா மகாபிரபு பத்தி கேள்விப்பட்டோன்னையுமே இதுதான் உண்மையான ஒரு அழைப்பு பகவான் கிட்ட இருந்து வந்திருக்கு ஒரு பக்தர் மூலியமா. இப்போ ஒரு தூய்மையான பக்தி நம்ம இப்ப செய்யணும், அதுக்கு நம்ம வந்து இந்த வேலையை விட்டு நம்ம ரிசைன் பண்ணிட்டு நம்ம வந்து பகவான் கிட்ட, சைத்தன்ய மகாபிரபு கிட்ட போய் சரணடையணும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவங்க பண்ணிட்டு இருக்கிற செயல் ஒரு பெரிய கவர்மெண்ட்டுக்கு அவங்க வேலை செய்யறாங்க. அப்ப எந்த அளவுக்கு சம்பளம் வந்திருக்கும், அவங்க ஏற்கனவே பணக்காரங்களும் கூட, அவங்க பெரிய பதவியில, மந்திரி பதவிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்படி இருக்கிற நிலையில அவங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு சுத்த பக்தி பண்ண போகணும் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப அவங்க செஞ்சிட்டு இருந்த வேலை என்னன்னு நினைச்சாங்க, அவரம் கர்மா. சோ அவங்க பண்ணிட்டு இருந்த வேலை வந்து ஒரு கீழ்நிலையான கர்மா, அது வந்து ஒரு கிருப்பன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்களோட சொத்து சம்பாரிச்சது எல்லாத்தையும் தூக்கி ஆன்மீகத்துல தானம் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மட்டும் அந்த 1 மாசத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு அவங்க மீதி எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு சைத்தன்யா மகாபிரபு கிட்ட போயிட்டு ஃபுல் சரணாகதி பண்ணிட்டாங்க. அப்புறம் பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோட அனுகிரகத்தாலையும் அவரோட அட்வைஸாலையும் அவங்க பக்தி சாஸ்திரத்தை எல்லாம் எழுதினாங்க. இப்ப விருந்தாவனத்துல இருக்கிற நிறைய இடங்களை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க, எதெல்லாம் வந்து புனித ஸ்தலம். விருந்தாவனத்துக்குள்ளேயே சில இடங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அது இல்லாம இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியில கொண்டு வந்தாதானே பக்தர்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த லீலைகள் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா இன்னும் பக்தி ரொம்ப வரும் இல்லையா நம்மளுக்கு. அந்த ஏன் நம்ம கோயில்ல போய் நம்ம சில விஷயங்கள் பண்றோம், வீட்லயே பண்ணலாமேனா, பகவான் கோயில்ல இருக்காரு, வீட்லயே இருக்கா, வீட்லயே பண்ணலாமே. இல்ல பகவான் மனசுலயும் இருக்காரு, கோயில்ல இருக்கா, நம்ம மனசுக்குள்ளேயே கும்பிட்டுக்கலாமே, நான் பண்ணிக்கங்க. ஆனா அதனோட சக்தி வந்து இன்னும் பன்மடங்கா கிடைக்கணும் அப்படின்னா பகவான் பக்தர்கள் வந்த இடம், பகவானை பிரதிஷ்டை செஞ்ச இடத்துல போய் பண்ணும்போது நம்மளோட பக்தி இன்னும் பன்மடங்கு ஆகுறது. நமக்கு தான் பலன், வேற யாருக்கும் கிடையாது.
அப்ப அந்த பக்தியை கூட சுயநலமா பண்ணலாம், பொதுநலமா பண்ற வரைக்கும் சுயநலமா பக்தி பண்ணலாம். நம்மளோட பக்தி பன்மடங்காகிறதுக்கு நம்ம பக்தி பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி புனித யாத்திரைகள் புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும்போது அப்ப அவங்க அதெல்லாம் எழுதி வச்சாங்க. எங்கெங்கெல்லாம் விருந்தாவனத்துல எந்தெந்த மாதிரி சின்ன சின்ன புனித ஸ்தலங்கள் இருக்கு அப்படின்னு பக்தி ரசாமிர்த சிந்து அப்படிங்கிற ஒரு பக்தி சாஸ்திரத்தை ரூப கோஸ்வாமி எழுதினாரு. அப்ப பக்தர்கள் எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத பகவான் சைத்தன்ய மகாபிரபு காமிச்சாரு. அதை ரூப கோஸ்வாமி இவங்க எல்லாம் எழுதினாங்க. அவங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்களா ஆனாங்க. நம்மளோட கௌடிய சம்பிரதாயத்துல அவங்க பெரிய ஸ்தானத்துல இருக்காங்க. நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா ஸ்ரீல பிரபுபாதரும் சொல்றாரு. சரி, ஹரே கிருஷ்ணா. இதோட நம்ம முடிச்சுக்குவோம். நன்றி. வஞ்சா கல்பத்ரூபஸ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவத் கீதை கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. இதற்கு கேள்விகள் இருக்குங்களா?